பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பயோ ரோல் பண்ணியாச்சுமா, பேசுமா. என்னது எப்பயோ ரோல் பண்ணீங்களா? இல்ல கட் 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 பண்ணுங்க. நீங்க ரோல் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? இருங்க நான் லைட்டா டச் அப்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ ரோல் பண்ணிக்கோங்க. மேடம் அதான் சொன்னேனே, ரோலிங்ல தான் இருக்கு. ஏங்க இப்பதானே கட் பண்ண சொன்னேன். கட் பண்ணல நீங்க அப்போ. நீங்க ரோல் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பண்ணுங்க. இப்போ கட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணுங்க. நம்ம ரெடி. மா இது பழைய கேமராமா, ஒரு வாட்டி ரோல் பண்ணிட்டா ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கட் பண்ண முடியும். பழைய கேமராவா? மேடம் ரோல் பண்ணியாச்சு மேடம், நீங்க பேசுங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆனா இதெல்லாம் எடிட்ல கட் பண்ணிடுவீங்கல்ல? முதல்ல எடிட்டே பண்ணுவோமான்னு தெரியல, நீங்க பேசுங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே. என்னை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் என்ன சீரியலில் பார்த்துருப்பீங்க, ஷோவில் பார்த்துருப்பீங்க. பேசிக்காகவே நான் ரொம்ப ஸ்டைலிஷான பொண்ணு. ஏன்னா ஸ்டார்டிங் வித் என்னோட இந்த அவுட்ஃபிட், நான் போட்டிருக்க இந்த டாப் இருக்கு இல்லைங்களா, இது நான் கனடாலேருந்து எனக்காகவே கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தது. அப்புறம் நான் போட்டிருக்க ஷூ அது லெதர்லாண்ட்லேருந்து வந்தது. ஏமா அது லெதர்லாண்ட் இல்லை, நெதர்லாண்டு. சாரி, நான் ஒரு வேலைன்னு வந்துட்டா பயங்கர சின்சியாரிட்டியாக இருப்பேங்க. இப்போ கூட பாருங்க, நாளைக்கு ஒரு ஷூட் சொல்லியிருக்காங்க, ஆனால் அதுக்கு நான் நைட்டே கிளம்பிட்டேன். ஏன்னு சொல்லவா? இப்போவே கிளம்புனாதான் விடிய காத்தால ரோட் சைடில் ஒரு அண்ணா ஒரு கடை வச்சுருக்காருங்க. நல்ல சுட சுட வடையும் நல்ல தட்டில் இட்லியும் வச்சு கொடுப்பாரு பாருங்க. வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். அது கூட இன்னொரு விஷயம் கூட இருக்குது, இடியாப்பத்துக்கும் வடகறிக்கும் ஒரு காம்பினேஷன் தானா பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். அதுக்காகவே தான் அப்படியே நேரத்தில் கிளம்பி போயிட்டேன். சாப்பிட்ற விஷயத்துலேயே இப்படின்னா சமைக்கிற விஷயத்தில் நம்ம எந்த அளவுக்கு இறங்கி செய்வோம் பாருங்க. இன்னைக்கு அந்த குக்கிங் கிலாடிஸ் செட்டா இல்லை நானான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். ஷோக்கு நம்ம ஆங்கருக்கு வந்தோம். ஐயோ, சமையலுக்கு தேவையான காய்கறி மல்லிகை ஜாமான் எல்லாம் நம்மளே வாங்கிட்டு வர சொல்றாங்க. இதுல அண்ணாச்சி கடைக்கு பாக்கி வேற. ஐயோ, அந்த பக்கம் என்னால் தலையே காட்ட முடியல. ஆமா, அண்ணாச்சி கடைக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியே கொடுக்காம வச்சிருக்காங்களே. இவங்களை நம்பி அட்வான்ஸ் கூட வாங்காம காம்பேர் பண்றேன்ட்டு வந்துட்டனே. இவன் தருவாங்களா தரமாட்டாங்களா? ஒன்றும் தெரில. இதில் இந்த எடுபுடி வேலையில் என்னையே செய்ய வைக்கிறாங்க. ஷூட்டிங்க்கு முன்னாடி இந்த வேலை, ஷூட்டிங்க்கு அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போகிற வேலை. ஆங்கர்னு சொல்லி என்னை போய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. எது அம்மா என்ன சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு. ஆங்கர்னு என்னை போய் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்க. அம்மா ஆங்கர்னு சொல்லி நாங்க ஏமாத்துறோமா இல்ல நீ ஊரை மெத்து தெரியுறியா? ஓகே பாஸ், ரோல் டேக் இட் பண்ணலாமா? இந்த கியூட் ஸ்மைல் போட்டு சமாளிச்சிருவியா? ரெடி ஆக்ஷன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் வர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பவுமே சிரிச்ச மூஞ்சாவே இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் அப்படியே சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணுவாங்க, கூலா. என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யாருன்னு பார்த்தீங்கன்னா ரித்திகா. செல்லம்மா செல்லம்மா அங்கம் இன்னும் தங்கம்மா பொன்னம்மா மெல்லம்மா கட்டிக்கலம்மா கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு ரெண்டும் கண்ணம்மா கொஞ்சமா கொஞ்சிமா சுட்டு தலம்மா. செட்ல நீங்க வந்திருக்கீங்க, நான் இங்க நிக்கிறேன். எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க நானும் எதிர்பார்க்கறேன். இல்ல ரொம்ப அழகா இருக்கீங்க காயத்ரி. முக்கியமா நீங்க ஆங்கர்னு சொன்னது ஃபர்ஸ்ட் நான் ரூம்ல பார்க்கும்போது ஓகே, அவங்க எனக்கு அடுத்த எபிசோட் பண்ண போறாங்க போல கெஸ்ட் அப்படின்னு நினைச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கர் காயத்ரிக்கு ஆங்கரா இதுக்கே நம்ப முடியல. பட் ஸ்டில் ஐ அம் ஹேப்பி ஃபார் யூ, ஆல் தி பெஸ்ட். என்னாலே நம்ப முடியல. பின்னாடி கேமராக்கு பின்னாடி எல்லாம் கண் கலங்கிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. இட்ஸ் ஓகே. இந்த ஷோக்கு என்ன மாதிரி ஒரு திறமைசாலி தான் ஆங்கர் வரணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, டேட்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். பொதுவாக நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஃபுட்டெல்லாம் செலக்ட் பண்ணி சமைப்பீங்க, சாப்பிடுவீங்க, அது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன். பொதுவாக கேட்டிங்கன்னா, நான் தனியாக இருந்தேன்னா சீக்கிரமாக சமைச்சு உடனே சாப்பிட்ற மாதிரி, ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக சமைச்சு சாப்பிட்ற மாதிரி. சரிங்களா? என்ன சுடு தனியா? அது சமையலே கிடையாது. உடனே சுடு தனியா? அது சமையலே கிடையாது. சரிங்களா? அதாவது சின்னதாக ஒரு டக்குன்னு ஒரு சப்பாத்தி, அதில் ஒரு ஆலு பரோட்டா மாதிரி பண்ணிடலாம். டக்குன்னு சப்பாத்தி ஆலு பரோட்டாவா? இல்லை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நமக்கு சட்னிலாம் செய்ய வேணாம், குழம்புலாம் செய்ய வேணாம், ஒன்று அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம், கர்டோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி. சரி, இது குக்கிங் ஷோ தானே சொல்லி கூப்பிட்டாங்க? அப்படிதான் சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் என்னையும் சொல்லி கூப்பிட்டாங்கடா. அப்புறம் என்னாச்சு? ஆனா எனக்கு என்னென்ன டாஸ்க்லாம் தராங்க தெரியுமா? என்ன கொடுத்தாங்க? ஐயோ, என்னத்தன்னு சொல்றது, கொஞ்சம் நெஞ்சமா காய்கறி வாங்கிட்டு வாங்குறாங்க, மல்லிகை கடைக்கு போன்றாங்க, பாத்திரத்தை வளர்க்குன்றாங்க. அதாவது
அதாவது ஒரு ஆங்கர்னா ஆல் இன் ஆல் அப்படிங்கறனால தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா வேலையும் வாங்கியிருக்காங்க. முதல்ல ஷோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோட ரூல்ஸ் எல்லாம் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு டிஷ் குக் பண்ண போறீங்கல்ல, அந்த டிஷ் என்னன்றதை நீங்களே தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி அந்த டிஷ் வந்து ஒரு ஊர், எந்த ஊர் ஸ்பெஷல் அப்படின்றது தான் நம்மளுக்கு அங்கே ஒரு இமேஜஸாக வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஊரில் இருக்க டிஷ்ஷை வந்து எந்த டிஷ் ஸ்பெஷல் அப்படின்றதே நாங்கள் இன்னொரு தடவை காட்டுவோம். ஓகே, சரியா? ஊரை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம ஊரை கண்டுபிடிக்க போறோம். புரிந்து விட்டதுமா? புரிஞ்சுதா? இந்த ரவுண்டோட பேரு படத்தை சேரு ரெசிபியை கூறு. பானை, இது லெமன், அது ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன? லைட்டு, சிக்னல் டிராஃபிக் சிக்னல், அது வந்து பி. இதை வச்சு ஒரு ஊரை கண்டுபிடிக்கணுமா நம்ம? அப்போ சிக்னல். முதல்ல நீங்க ஊரை கண்டுபிடிச்சிடலாம். இருங்க, ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கிறேன். சிக்னல், அதுக்குள்ள தான் அந்த ஊர் இருக்கு. அதுக்குள்ள இமேஜ் தான் அது. அது சிக்னல். அது அந்த சிக்னல்ல என்ன இருக்கு? சிக்னல். ஓ, அந்த கலர் மாத்திரம் பார்த்தா பச்சை. பச்சைக்கு கிரீன். பச்சை கிரீன் தாமா, அவ்வளவு தெரியும் எனக்கு. பச்சைக்கு பச்சை. பச்சை அது எதை குறிக்கிறது? ஓ, அப்படி யோசிக்கணுமா? என்ன நீங்க என்னப்பா எப்பேற்பட்ட ஷோ, யார் ஆங்கரிங் நிக்கிறாங்க? ஓ, அப்ப என்ன குறிக்கிறது? போகலாம், வரலாம், பக்கத்துல வந்துட்டீங்க, பக்கத்துல நெருங்கிட்டீங்க. நெக்ஸ்ட் தேனி. அது இங்கிலீஷ்ல சொல்லாமா தமிழ்ல சொல்லாமா? நான் தான் சொன்னேனே, இங்கிலீஷ்லயும் கண்டுபிடிக்கலாம், தமிழ்லயும் கண்டுபிடிக்கலாம். வேற லெவல்ல யோசிச்சிருக்கீங்க. இன்டர்நேஷனல் கேம் இது. இன்டர்நேஷனல் கேம். தேனி, பானை, மண்பானை. இது பால் ஊத்துறாங்க. பால், லெமன். லெமன்னா எலுமிச்சை. ஐடியா கொடுங்கம்மா. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இது என்னது இருக்கு? அதையே நீங்க இங்கிலீஷ்ல கோ 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 கோ. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது கோபிச்செட்டிப்பாளையம். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் தான், பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம அடுத்தது ஊரை கண்டுபிடிச்சாச்சு. அதோட ஸ்பெஷல் டிஷ் இருக்கும்ல, அதை கண்டுபிடிக்க போறோம். கோபிச்செட்டிப்பாளையத்துல இது வந்து ஃபேமஸான டிஷ். அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்கோம். இவங்க வந்து வரு கிணறு பாரு எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு. மீ காலு கோழி வறுத்தது மட்டும் ஏதோ தெரியுது. கோழி கால் வறுத்தது மட்டும் அதுக்குள்ள சீக்கிரமா கண்டுபிடிச்சிங்க. என்னோட நாலேஜை வச்சு இதை நான் வந்து சொல்லி கொடுக்க மாட்டேன். எது இதை நீங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும். கோழி. அது இதெல்லாம் ஸ்மைலியா இல்ல மீயா? மீதான். மீ தானே. கோழி மீ காலு. அதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல கூட நீங்க வந்து பண்ணலான்றத அப்பப்போ சொல்றேன். ஏன்னா ஒரு இங்கிலீஷ் டீச்சர் பக்கத்துல இருக்க, அந்த மாதிரி வைப்பாங்க எங்க டீம். அப்படியா டீச்சர்? எது இங்கிலீஷ்ல சொல்றீங்க? எது வேணாலும் இங்கிலீஷ்ல சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம். மாத்து வந்துருச்சே. அது இங்க வறுவல், கீழே வறுவல். சரிங்களா? இது கோழி, அது காலு வறுவலுங்க. ஆனா சென்டர்ல கூட ஐடியா சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? பார்த்து பண்ணிக்கலாம். இல்ல, நீங்க வந்து டைம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அந்த மீ மட்டும் சொல்லுங்க. கோவப்படாதீங்க சார். சரி, நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். கோவப்படாத. நீ என்னமா கோவப்படுற? அந்த மீ மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் ஆன்சர் சொல்றேன். ஆனா நீங்க ஒரு டாஸ்க் பண்ணனும். அதெல்லாம் முடியாது. நீங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல கூடாது, பண்ணனும். கோழி மீ காலு வறுவல் ட்ரை பண்றியா? லாஸ்ட் சான்ஸ். எனக்கு அந்த இது மட்டும் என்னன்னு சொல்லுங்க. அது ஸ்மைலியா மீயா? அதுதான் சொல்ல முடியும். சொன்னா என்ன வெளிய அனுப்பிடுவாங்க. என்னன்னே தெரியலப்பா. என்னன்னு தெரியலையா? அது காலுன்னு தெரியுதுல. காலுன்னு தெரியுது. அப்ப காலுக்கு வேற என்ன இருக்கு? கோழி மிளகு வறுவல். மிளகு வறுவலா? இல்ல, நான் பக்கத்துல நின்று எனக்கே ரொம்ப நேரம் அந்த மீக்கு என்ன சொல்றதுன்னு யோசிச்சேன். நீ என்னோட பயங்கரமான ஆளா இருக்கேமா. கோபிச்செட்டிப்பாளையம் கோழி மிளகு வறுவல். ரித்திகா, நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நான் தான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லி கண்டுபிடிச்சல. சரி, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? லைட்டா ஒத்துக்கிறேன். லைட்டா? அந்த லைட்டா நீங்க வந்து நான் ஒரு சொல்ற டாஸ்க் ஒன்று செய்யணும் எனக்காக. ஏன்னா நிறைய நான் தான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சமைச்சு கொடுக்க போறேன், நீங்க சாப்பிட போறீங்கன்ற மனசுல வச்சுட்டு டாஸ்க். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கான செக்கிங் தான் இப்ப நடக்க போகுது. அப்படின்றத நான் இப்ப செக் பண்ண போறேன். சமைச்சு உங்களை செக் பண்ண வைப்பேன், ஜாக்கிரதையா. அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எனக்காக ஒரு கியூட்டான டாஸ்க், ரொம்ப ரிஸ்க்லாம் இல்ல. சொல்லுங்க. நின்ன இடத்துல நம்ம பண்ணிட்டு போறோம். நீங்க சொல்லுங்க, பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி ஸ்மைல்லாம் பயங்கரமான ஸ்மைல்ல, ஸ்மைலிங் ஃபேஸ்ல நீங்க என்ன மாதிரி உங்கள மாதிரி. அதனால விதவிதமா ஸ்மைல் பண்ண போறீங்க.
ஸ்மைல்ல நவரசமா? ஸ்மைல் நவரசம், நல்லா இருக்கு இந்த பேரு. என்னமோ கரும்பு கட்டு லோடு ஏத்துற மாதிரி சொல்லிக்கிட்டு கலைஞர் டிவி நேயர்களே என்னை மன்னிச்சிருங்க, இவங்க தான் ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் அவங்க பாக்குறதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிண்டல்லாம் டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஓகே, முயற்சி பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சிரிப்பு தெரியுமா? கிண்டலா நக்கலா சிரிக்கிறது எப்படி? இதுதான் நான். கிண்டலா நக்கலா சரிங்க. கிண்டலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிரிச்சுட்டாங்க, அவ்வளோதாங்க. கிண்டலா நக்கலா எல்லாம் கியூட்டா சிரிச்சிங்க. கிண்டலா நக்கலா எப்படி தெரியுமா சிரிக்கணும்? எப்படி சிரிக்கணும்? வரேவா சூப்பர் சூப்பர். ஏய் நாங்க என்ன ஆங்கரிங்லாம் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமா பிரிச்சிடும். அடுத்து என்ன தெரியுமா? ஒரு மாதிரி ரொம்ப விரத்தியா நம்ம சோகத்துல சிரிப்போம் தெரியுமா? யாராவது அந்த டைம்ல அந்த பர்கர் எடுத்துட்டு வந்து போடா போடா அப்படி சொல்லுவோம்ல, அந்த சிரிப்பு. சூப்பர். லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த பொய்யா சிரிப்பாங்கல்ல, பொய் சிரிப்பு. உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற அந்த மாதிரி. நான் பண்றத பார்த்துட்டு வருது கோவம், அதாவது சிரிக்கணும் தெரியுமா? அந்த மாதிரி இல்லாம இந்த பொய் சிரிப்பு. எல்லா சிரிப்பை விட இந்த சிரிப்பு நல்லா இருக்கு. ஓகே, எல்லாமே கியூட்டா பண்ணீங்க. நீங்களும் ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப அழகா இருந்தது நீங்க பண்ணது. ரித்திகா, இப்போ நம்ம அந்த இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அந்த சமைக்க தேவையான இன்கிரீடியன்ஸ், அது வாங்குறதுக்கு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண போறோம். நம்ம வாங்கணுமா போய்? இங்க இருக்கு, நம்ம கடை தான். நான் தான் காலைல வாங்கிட்டு வந்துச்சு. சரி சரி சரி. அந்த ரேக்ல இருக்க இன்கிரீடியன்ஸை நீங்க எடுக்கணும் சமைக்கிறதுக்காக அப்படின்னா நீங்க ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு தான் அந்த இன்கிரீடியன்ஸ் நான் உங்களுக்கு தருவோம். அதுக்கு நம்ம இங்க ஒரு கேம் ப்ளே பண்ண போறோம். அந்த எல்இடில ஒரு 8 பாக்ஸ் வரும். அந்த 8 பாக்ஸ்ல 4 தான் வந்து இன்கிரீடியன்ஸ் இருக்கும். மற்றது எல்லாமே வந்து வடிவேல் சாரோட எமோஜி இருக்கும். சிரிக்கலாம், அழுவலாம், அந்த மாதிரி இருக்கும். அவர் என்ன வேணா ஜாலியா வந்து பண்ணிட்டு போவாரு. அவர் இமேஜ் வந்துச்சுன்னா நீங்க ஒரு டாஸ்க் பண்ணணும். நீங்க சொல்றதுல வந்து இன்கிரீடியன்ஸ் இருந்தா நீங்க எடுத்துட்டு வந்து இந்த டேபிள்ல வச்சுக்கலாம். ஓகே சரியா? புரியுதா? எனக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப தெளிவா. எனக்கு நான் தெளிவா இல்ல, நீ தெளிவா இருந்தா. ஓகே, கேமுக்குள்ள போயிடலாம். இதுல 8 வரைக்கும் இருக்குல்ல, இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இந்த 4 பாக்ஸுக்கு பின்னாடி தான் அந்த இன்கிரீடியன்ட் இருக்கு. மீதி வந்து அந்த வடிவேல் சாரோட எமோஜி இருக்கு. இதுல நீங்க வந்து எதை வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணிட்டா? முதல்ல நம்பர் 1. நம்பர் 1ல என்ன இருக்க போதோ? வரமிளகாய். வரமிளகாய் போய் எடுத்துக்கோங்க. முதல்ல சில்லி வச்சிருக்காங்க நம்ம டீம். அடுத்தது ஏதாவது நல்லா நான் கிள்ளி வைப்பேன். ஃபர்ஸ்ட் சூப்பரா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் செலக்ட் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2. என்ன நீ 1 2 3ன்னு போவியா? வாழ்க்கையில படிப்படியா தான் முன்னேறணும். அப்படிலாம் யோசிக்காத, பாத்துக்கோ. டாஸ்க் ஆக்சுவலி அப்படியே மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து வடிவேல் சார் அழுதாருல, அழுகுற மாதிரியே உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். அழுக வைக்க போறீங்களா? அழ வைக்க போறோமா அப்படின்னு தெரியல. பாய்ஸ் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா அந்த வேல்யூ நான் தான் செய்வேன். ஐயோ, அழ வைக்க போறாங்களா? ரொம்ப ரிஸ்க்லாம் இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சாத்துக்குடி இருக்குல்ல, சாத்துக்குடியை நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? பல்லாலே கடிச்சு ஓபன் பண்ண போறோம். நோ வே, என்ன விளையாடுறீங்களா? அப்ப நான் பண்ணுவேனா? நான் கடிக்கிற மாதிரி பண்ணிக்கிறீங்களா? அது பண்ண மாட்டீங்களா? ட்ரை பண்றீ. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே லிப்ஸ்டிக் எல்லாமே இங்கே தான் இருக்கு. இது அங்கே கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரித்திகா கிடைச்ச அரிய வகை சாத்துக்குடின்னு சொல்லி எங்கள் ப்ரொடக்ஷனில் வித்தாலும் வித்துருவாங்க. இந்த சாத்துக்குடி ஏன் கண்ட்ரோலில் இருக்கட்டும், நான் வச்சுட்டு வந்தேன். அவங்க யோசிக்கிறாங்களோ, இவங்க நல்லா யோசிக்கிறாங்க. நல்லா குலதெய்வத்தை வேண்டிட்டு ஒரு நம்பர் வேணுமா? நம்பர் 1 சூஸ் பண்ணிட்டீங்க, 2 சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 6. ஏன் அங்க இருந்து அப்படியே கீழே 2ல இருந்து கீழே ஏதாவது ஒண்ணு எப்படி போனாலும் அதுதான் வரப்போகுது. சும்மா அப்படியே போமே ரேண்டமா கண்டுபிடிச்சிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு. ஐயோ கரடி காரி துப்பிய ரித்திகாக்கு இன்னொரு டாஸ்க் வழங்கப்படுகிறது. அவ
ப்ரிப்பேர் ஆயிட்டா டாஸ்க்குக்காக? எப்படி டாஸ்க்கு ஒரு டாஸ்க் நான் ஒரு டாஸ்க் ப்ரிப்பேர் ஆயிட்டா நீங்க எடுத்துட்டு வாங்க. அப்படிலாம் இல்லை, இந்த டாஸ்க் வந்து நான் சிம்பிளாக கொடுக்க சொல்கிறேன். இப்போ வந்து நான் டாஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் வந்து இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் தானே ஊருன்னு சொன்னீங்க. ஆமா. அந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஸ்லாங் நீங்கள் கொங்கு மண்டலோட ஸ்லாங் வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பேசுவீங்க நான் கேள்விப்பட்ட வரும்போது. கோயம்புத்தூர் பொண்ணுங்க நானு. அந்த ஸ்லாங்ல உங்களுக்கு என்ன பேசணும்னு சொல்லி பேச போடுறேன். இப்போ ஒரு டைலாக் வந்து நாங்கள் சிம்பிளாக அங்கே ப்ளே பண்ணோம். அந்த டைலாக்கை நீங்கள் வந்து கோவை ஸ்லாங்ல பேச போறீங்க. ஓகே ஓகேவா? ஈஸி தானே? அதான் சொன்னேன், டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கேன். ஓகே, டென்ஷன் கூல். நான் தான் இருக்கேன்ல. எப்பவுமே எல்லாரும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்து தான் பழக்கம். நான் யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணி பழக்கம் கிடையாது. அது நம்ம ஏரியாவும் இல்லை. உனக்காக என்ன மாத்த ட்ரை பண்ணி அது ஏதோ தப்பாகி சொதப்பலாயி நான்லாம் மாறுற ஆளே கிடையாது. மாறணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். பேசவா? ஏனுங்க எப்பவுமே எனக்கு எப்பவுமே என்னைய மித்தவங்க இம்ப்ரெஸ் பண்ணி தாங்க பழக்கம். ஆனால் வாட்டி நான் உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டேனுங்க. சரிங்க, இது எப்படி சொல்கிறதுனா தெரியலைங்க. எப்படியா சொல்லுவீங்க? எனக்கு இது முன்னப்பின அடுத்து சொல்லி பழக்கம் இல்லைங்க. எனக்கு முன்ன பழக்கம் இல்லைங்க. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ஐயோ, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நம்ம அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். 5 சொல்லியிருக்காங்க. 5ல என்ன இருக்கு? அப்பா வந்துருச்சு. இப்பதான் எனக்கு சோறு கண்ணில் தெரியுது. 5ல சிக்கன் இருக்கு. தேவையான இன்கிரிடியன்ட் அதுதானே? மெயின் இன்கிரிடியன்ட் அதுதான். ஓடுங்க ஓடுங்க, டக்குன்னு எடுத்துருங்களா. ப்ரொடக்ஷன்ல எடுத்து சமைச்சிரும் நாங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ் 7 ஓபன். இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். பூண்டு தேவையான பூண்டு போய் எடுத்துக்கோங்க. மெழுகு டாலினி அழகு சூலினி எனக்கு ஏத்தவனி காந்தி. இன்னும் ஒரு இன்கிரிடியன்ட்டா? ஆமா, லாஸ்ட் அதுல ஓபன் ஆகுது. 4 எனக்கு தெரிஞ்சு அது கண்டிப்பா இன்கிரிடியன்ட் தான் இருக்கும். அதுதான் வேற வழி கிடையாது. ஆமா. வெங்காயம் இல்லாம சமைக்க முடியாதுல்ல. வெங்காயம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சமைக்கிறதுக்காக வந்துச்சு. இன்கிரிடியன்ட்ஸ் அது என்னோட பாஷையில நான் எக்யூப்மெண்ட்ஸ் தான் சொல்லுவேன். சரியா? ஓகே மேடம். ஓகே. நீங்க வந்து சமைக்க போற ஊரை கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த இன்கிரிடியன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க, அதுக்காக நிறைய டாஸ்க்லாம் பண்ணிட்டீங்க. நமக்கு வந்து பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சமைக்க போகலாம். சமைக்க போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கோழி மிளகு வறுவல் செய்ய போறோம். ஓகே, புரிஞ்சிச்சா? தெளிவா இருக்கேன்? நான் தெளிவா இல்லை, அதனால தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கணும் அப்படின்னா சாதாரணமா போய் சமைக்க போறது கிடையாது. அதுல நாங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். ஆமா, எங்க ஷோ என்ன நினைச்சிருக்கீங்க? நானே இருக்கேன். செம ட்விஸ்ட் எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்க போது. அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம். சூப்பர். குக்கிங்காக உள்ள வந்துட்டோம். ஒரு வழியா அடுப்பை காமிச்சிட்டீங்க சமைக்கிறதுக்கு. ஆமா, ஒரு வழியா வந்துட்டோம். எவ்வளோ பெரிய ஹோட்டல்ஸ்லாம் தாண்டி குக்கிங்காக நம்ம வந்திருக்கோம். எஸ். ஸோ ஆனால் நம்ம சாதாரணமாக சமைக்க முடியாது. அது எப்படி? வாய்ப்பே இல்லை. நான் ஆல்ரெடி பிரேக்குக்கு முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன்ல, குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கு கண்டிப்பா அப்படின்ட்டு. அந்த ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா அடுப்புல கடாயை வச்சு அடுப்பை பற்ற வச்சுலாம் சமைக்க முடியாது. அப்புறம் வெளியே போய் விறகு எடுத்து வந்து மூட்டி இல்ல அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஏதா இருந்தாலும் இந்த ரூம்ல தான் நீங்க தான் சமைக்க போறீங்க. ஆனா நீங்க சமைக்க போறது இல்ல. நீங்க தான் சமைக்க போறீங்க, ஆனா நீங்க சமைக்க போறது இல்ல. ஆரம்பத்துல இருந்தே குழப்பமா இருக்கீங்கன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு குழப்பமா இருப்பீங்க எனக்கு தெரியல. அதுதான் இந்த ஷோ. அது ஒரு ஷோவே வேற லெவல்ல. சரி, கண்டிப்பா. அதனால தான் என்ன ஆங்கரா கூப்பிட்டு. ஓகே, இந்த பெருமையெல்லாம் நம்ம வெளியில பேசிக்கலாம். ஓகே, நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். சாதாரணமா நம்ம சமைக்க கூடாது. நமக்கு மேல ஒரு குருஜி இருக்காரு. குருஜி ரொம்ப இருக்காரா? பாத்துட்டியா? அவரு கண்ணுக்குலாம் தெரிய மாட்டாரு. ஒரு மாய வலையில இருப்பாரு. என்னோட ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே. அவரை தான் இப்போ வந்து அவர் வந்து பேசுவாரு. அவர் சொல்றத வச்சுதான் நீங்க சமைக்கணும். அவர் சொல்றத வச்சு தான் சமைக்கணுமா? அதுல ஒரு துளி நீங்க எக்ஸ்ட்ரா உப்பு போட்டா கூட அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. அவர் பயங்கரமான கோவக்காரரு. அது பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கேட்டுட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். வாங்க என்ன வேணா பண்ணுங்கம்மா. ஆனா 2 பேரும் சேர்ந்து கியூட்டா ஒன்று பண்றீங்கல்ல, அதை மட்டும் பண்ணாதீங்கம்மா. கியூட்டா இருந்துச்சா குருஜி? அது இல்ல அதான் ரொம்ப நேரம் நீங்க உட்காந்து பார்த்து. அதனால பண்ணாதீங்கன்றாரு. ரித்திகா, சொல்லுங்க ஜி. நான் பேசுறது நல்லா கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. நல்லா கேக்குதா? கேக்குதுங்க. எனக்கு லைட்டா கேட்காத மாதிரி இருக்கு. உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் கூட மாதிரி அடிக்கிறேன். நீங்க வாங்க, நான் நேர்ல அடிக்கிறேன். இல்ல, இதை மட்டும் உஷாரா இருப்பியா? சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முதல்ல
கோபிச்செட்டிப்பாளையம் சிக்கன் மிளகு வறுவல். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணுன்றது உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியுமா? அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். நான் கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி சொல்லுங்க. போறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ முதல்ல என்ன பண்றீங்கன்னா, சிக்கன் இருக்கா? இருக்கு. ரெடியா இருக்கா? அதை எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டேன். பொதுவா உங்க வீட்ல சிக்கன் வாங்கிட்டு வந்தா என்னமா பண்ணுவீங்க? உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுவோம். அதை பண்ணுங்கன்னு தான் நீ சொல்ல போறீங்க இப்போ. தெரியுதுலம்மா, பிரியமா கேக்குற, அதை பண்ணிருமா? அதான் ஐநோ நீங்க தான் சொல்ல போறீங்க. தேவையான அளவா எல்லாமே அதுதான் ஏமா கழுவிட்டு போடணுங்க. நீங்க தானே போட்டுட்டு கழுவணும்னு சொன்னீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி பரவாயில்ல, மிளகாத்தூள் போட்டு கழுவலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதலில் சிக்கனை நன்றாக கழுவும். எப்பேற்பட்ட கதாபாத்திரம் நானு, என்ன போய் 10 பாத்திரம் தேக்க வச்சுட்டாங்களே. சொல்லுங்க ஜி. கறி கழுவிட்டீங்களா? கழுவிட்டாங்க ஜி. ஓகே, இப்போ அதில் என்ன பண்ண போறீங்கன்னா, வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் நல்லா விழுத அரைச்சிக்கங்க. ஸ்மால் வெங்காயம் தானே? ஆமாம்மா. அரைக்கணுமா? உனக்கு மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான டவுட்லாம் வருமா? சரி ஓகே, அந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா என்ன பண்ணிக்கோங்க, ஸ்மாஷ் பண்ணவே பண்ணவே இல்லப்பா. ஸ்மாஷ் பண்ணிக்கோ. மிக்ஸியில் போட்டு அரைக்கணுமா? எப்படி என்ன பண்ணுறீங்க? ஸ்மாஷ்னா கையில் போட்டு அரைக்கிறீங்களா? How many putting jar? புட்டிங் 3 ஸ்மால் ஆனியன். யோ 3 எப்படி பத்தும்? அவ்வளவு சும்மா போடுமா. சிக்கனுக்கு குருஜி 3 எப்படி பத்தும்? 3 தூக்கி வெளியே போட்டு மிச்சர் தூக்கி உள்ள போடுமா? ஓகே குருஜி. நான் அப்படி வருமா? போட்டேன் குருஜி. பூண்டு how many பல் பூண்டு? ஒரு 4 பூண்டு போட்டுக்கமா போதும். ஓகே. இதுக்கு பூண்டு போட்டீங்களா? போதுமா? அவர் 3 மட்டும் வைக்க சொன்னாரு. ஓகேமா. குருஜி உங்க பேச்சு நான் கேட்டேன். ஆஷம் இப்போ இது விழுத அரைக்கணுமா? ஆமாம்மா, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. எத்தனை சுத்தணும்? சரி, அவர் சொல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சரி. என்ன விலை அழகே. ஒரு நிமிஷமா. என்ன குருஜி? யார் அந்த விலை, யார் அந்த அழகு, அதை மட்டும் சொல்லிட்டு பாடுங்க. நான் தான். நாங்க 2 பேரும் அழகுதான். அப்படியா? சரி ஓகேம்மா, சரி பாடுங்க கண்டினியூ. ஐ பீச்ல போறோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன விலை அழகே. ஒன்றும் வேணாமா, நீங்கள் பாட வேணாம், அந்த மிக்ஸி சவுண்டே பரவாயில்ல. இதுக்கு பரவாயில்லையா? நீங்க அரைச்சிருங்கம்மா. ஓகே, அரைச்சிட்டிங்களா? என்ன அரைப்பட்டுருச்சு. அரைஞ்சிருச்சு. அரைஞ்சிச்சா? ஓகே, இப்போ அதை எடுத்துட்டு அப்படியே சென்டர் ஸ்டேஜ் வாங்க. ஓகே, ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ்ல வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணி அதில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணுங்கம்மா. ஆஹா, நல்ல மனமா இருக்கே. அப்ப நல்ல சுவையாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பாரம்பரியமான முறையில் செய்யறதுனால மனசுக்கு உடம்புக்கும் சூப்பரா இருக்குங்க. அதான் SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். சரி, எண்ணெய் ஊத்தியாச்சு. அடுத்து எண்ணெய் ஊற்றியாச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கலாமா, அரைச்சி வச்சிருக்கீங்களே, ஆமா, அதை போடணும். பச்சை மிளகா இருக்கா? இல்லை சும்மா சொன்னம்மா, பச்சை மிளகா கிடையாது. எவ்வளோ சின்சியாரிட்டியாக இருக்கான்னு பார்த்தேன். பச்சை மிளகாய் இருக்கு. இல்லை சிவப்பு மிளகா. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. அவ்வளோலாம் சீனே இல்லை, இங்கே விடுங்க. சரியா? போதும். ஐயோ, இதுக்கு என்ன அவ்வளோ போடுறீங்க? நல்லா காரம் சாப்பிடுங்க. நல்லா நான்வெஜ்லாம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அவ்வளோ காரமாக சாப்பிட்டா தாங்காதுமா. சரி பரவாயில்ல. இல்லைங்க, இவ்வளோ சிக்கனுக்கு இந்த மிளகா கூட போடலன்னா எப்படி? ஓகே, எண்ணெய் கொதிச்சிருச்சாமா? கொதிக்காதுங்க, காஞ்சிரும். சரி, லைட்டாக விரல் விட்டு தொட்டு பாருங்க. தெரிக்குதுமா, அவ்வளோ ஸ்பீடு வேணும். தெரிக்க குருஜியோட ரெசிபி தெரிக்க விட வேணாமா? ஐயோ, இதான் இருக்கும். இப்போ தெரிக்கிறது இப்படின்றீங்களே, சாப்பிட்ட எங்கெங்கெல்லாம் தெரிக்க போகுது குருஜி. ரொம்ப நேரம் பேசுறீங்க, அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகி ரொம்ப நேரம் ஆகுது. ஏதாவது சொல்லுங்க குருஜி, அடுத்ததுக்கு இடத்துக்குள்ள போலாம். ஓகே நல்லா வதங்கிருச்சா? ஓகே, இப்போ என்ன பண்றீங்கன்னா, அந்த கோழி கறி எடுத்து அதுக்குள்ள போட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதுகள் போடணும் குருஜி. அது இன்னும் போடலையாமா? லைட்டாக 1 டீஸ்பூன் போடுங்க போதும். இப்போ அடுத்து என்ன பண்றீங்கன்னா, நல்லா வதக்கிட்டு அதில் நீங்க கழுவி வச்சிருக்க அந்த கோழி கறி எடுத்து உள்ள போட்டுக்கோங்கம்மா. போடுறேன் குருஜி, இருங்க. அது கூட கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு அப்படியே சேர்த்துக்கங்க. சிக்கன் போடலாமா குருஜி? ஓகே, ஃபுல்லா போட வேணான்றாங்க. ஒரு 4 பீஸ் மட்டும் போடுங்கம்மா போதும். 4 பீஸ் தான். மிச்சத்தை நைட் 65 வச்சுக்கலாம். போதும். இப்போ மஞ்சத்தூள் இருங்க. குருஜி, ஆ, உங்களோட இந்த டேலண்ட்லாம் எங்க இருந்து உங்களுக்கு கத்துக்கிட்டீங்க? இந்த மாதிரி சமையல் சொல்றீங்களே, ஒண்ணு அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு அது வந்து ஒரு மதர் ரெசிபின்னு சொல்லுவாங்க. அது சொல்லிட்டு நீ கத்துப்பியே. எனக்கு தெரியும், அந்த ரெசிபி புக்கு போகும்போது ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போங்க குருஜி. இது வைக்கலாமா வேணாமான்னு லேட்டர் டிசைட் பண்ணிக்கலாம், இந்த ஜோக்கு. வெப்பாக. சரி ஓகேம்மா, காய் இவ்வளோ கஷ்டப்படுற, நான் போகும்போது உனக்கு ஒரு நல்ல ரெசிபி சொல்கிறேம்மா, ஓகேவா? ஓகே. அதே மாதிரி நீ எனக்கு ஒரு நல்ல ஆங்கரை காட்டிட்டு போ.
இருக்கேன், அதுக்காக தான் இந்த ஷோக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. திரும்ப திரும்ப புரியாம பேசுறேம்மா. இல்ல புரிஞ்சுதான் பேசுறேன் குருஜி, உலகம் புரிஞ்சுதான் தெரியாம பேசுறேன். சின்ன குழந்தையா இருக்கமா. சரி ஓகே. குருஜி மஞ்சத்தூள் போட்டாச்சு, அடுத்தது கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஆ கொஞ்சோண்டு உப்பு, ஆ கொஞ்சோண்டு ப்ளீச்சிங் பவுடர், எல்லாத்துக்கும் ஆன்றியம்மா. இல்ல இல்ல நான் தானே போட போறேன், அதான் நடக்காது, பயப்படாது. ரித்திகா போட்டுருவாங்க, கொஞ்சம் வேகம் அவங்க. வாய்ப்பே இல்லை, டேபிள் வச்சுருந்தா எடுத்து போட்டுருப்போம் நீ. கண்டிப்பா போட மாட்டேன். போட்டுட்டு உங்க செய்முறை தானே அப்படின்பா. அப்புறம் அதை எனக்கே ஊட்டி விட்டுருவேன். இல்ல அது நல்லா இல்லை. உப்பு கொஞ்சம் தூக்கலாம். உப்பு கொஞ்சம் இல்ல தூக்கலாம் வேணாம், கொஞ்சமாக போடுங்க. போட்டிங்களா? போட்டிருக்கு. மனமே ரொம்ப நல்லா வருது குருஜி. இப்போ ஸ்லிம்ல வச்சுக்கோங்கம்மா அடுப்பை. ஸ்லிம் இல்ல சிம். உங்க இருங்க, இது வேற திரும்பவே மாட்டேங்குது. நீங்க எப்படி, உனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஓகே. விளையாட்டுக்கு கூட சமைக்க மாட்டேன், அதை கூட விளையாட்டு கூட சமைக்க மாட்டியா? அதாவது விளையாட்டா சமைக்க மாட்டேன். ஓ, அதான் தெரியுது. நீங்க மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு தூள் போட்டீங்களா, அது என்னது? மிளகாய் தூள். ஆரம்பத்துல நம்ம நல்லெண்ணெய் ஊத்தினோம், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டோம் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயமும் பூண்டும் அதில் ஆட் பண்ணிட்டோம். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும், நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த சின்ன வெங்காயத்தில் பூண்டு சேர்த்துன்றதுனால ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது பச்சை வாசம் போனதுக்கப்புறம் சிக்கனை டேரெக்டாக ஆட் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். சூப்பர். அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்க, டீப் ஃப்ரை பண்ணுங்க. டீப் ஃப்ரைனா எண்ணெய் அதிகமாக ஊற்றி போடுறதுக்கு பேர் தான் டீப் ஃப்ரை. சரி, அப்புறம் மீடியம் ஃப்ரை பண்ணுங்க. சிம் இல்லை தண்ணி ஊற்றிருக்கோம்ல, கொஞ்சம் அதிகமாக வைங்க, பிரச்சனை இல்லை. அச்சா. சரி, இப்போ இதை நம்ம மூடி வச்சாதான் மூடணும், நல்லா வேகணும். வேகும். அது எப்படி ஸ்மெல் வந்துருச்சாமா மூக்குக்கு? வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சா? எனக்கும் வந்துருச்சுமா. இங்க நல்லா வருதா? நல்லா வருது. கிட்டத்தட்ட நீங்க நான் சொன்ன மாதிரியே சமைச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப ஆனா சந்தோஷம். ரித்திகா, ஒரே ஒரு வருத்தமா. சொல்லுங்க. டிஷ் முடிய போது, நீ என்ன விட்டு போறமா? சரி ஓகே. ரித்திகா, சொல்லுங்க குருஜி. மாமா கூட வெளியே வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்காமா உனக்கு? யார் அந்த மாமா? நான் தான்மா. யாருக்கு மாமா? எனக்கு தெரியும், இந்த மாதிரி நீ சின்ன சின்ன விளையாட்டுலாம் என்கிட்ட அப்பலேருந்தே விளையாடுவேன். இப்போ என்ன பண்றேன்னா, எப்பயுமே மாமா உனக்காக ஒரு பாட்டு போடுவோம், அந்த பாட்டுக்கு ஆடுவல்ல? ப்ளீஸ். இல்ல ஆடணும். சூப்பர்மா. உங்களுக்கு எது வருதோ இல்லையோ, ஆனா டான்ஸ் மட்டும் நல்லா வருதுமா. எது வருதோ இல்லையோ, அந்த வாய் மட்டும் நல்லா பேச வருது. அதை வச்சுதாம்மா பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா ரித்திகா, ஓகே, லைட்டா கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கம்மா, வெந்துருச்சான்னு. இல்லைங்க, எலும்பு இருக்குங்க, அதுக்கு தான் சொல்றேன். மேல இருக்க சதை லைட்டா வெந்துருக்கும். எலும்பு இருக்கதாம்மா செய்யும். வெரி குட், அப்படிதான். சூடு. இன்னும் கொஞ்சம் வேகணும். மோந்து பார்த்தே சொல்றீங்க? நான் பெரிய சமையல்ல எக்ஸ்பர்ட். ஓ மை காட். தப்பு பண்ணிட்டேன். தவறு. நீங்க தவறு பண்ணி விட்டீங்க ரித்திகா. சொல்லுங்க, என்ன தவறு? குருஜி சொல்லாம நீங்க மிளகு தூக்கி அதுல போட்டீங்க. குருஜி ஒண்ணு இல்லம்மா, இது வரைக்கும் நான் சொன்னதையாம எடுத்து போட்டீங்க. பரவாயில்ல விடுங்க. அது குருஜி, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நாங்க அப்படிதான் பண்ணோம். ரித்திகா, ஒரு ரீகேப் சொல்லுங்க பாப்போம் அழகா. சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம் விழுத சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். காரணம் சின்ன வெங்காயத்தில் பூண்டு இருந்ததுனால. இல்லை நீங்கள் அதில் சின்ன வெங்காயம் மட்டும் அரைச்சி போட்டிங்க அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்ச சிக்கன் பீசஸை அதில் டேரெக்டாக ஆட் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா உங்களுக்கு அந்த மிளகாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes டைம் எடுக்கும். அப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பெப்பர் தூளை மேலே போட்டு தூவி வச்சுட்டு 5 minutes வேக விட்டு பேர். அவ்வளோதான். என்ன ரெடி ஆகும்? அது பேர் சொல்லு. கோபிச்செட்டிப்பாளையம் கோழி மிளகு வறுவல். அதான், அது ரெடி ஆகும். சொல்லுங்க குருஜி. அவ்வளவு அழகா சொன்னாங்களே, அவங்களுக்கு ஒரு கை தட்டலாவது கொடுக்கலாம்ல? கண்டிப்பா குருஜி. ரித்திகா, இவ்வளவு சொன்னீங்களே, ஏதோ ஒரு எண்ணெய் ஊத்துனீங்களே, அது என்ன? நான் சொல்றேன், SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். அதானே வேணும் உங்களுக்கு? நெருப்பு மாதிரி பிடிச்சிட்டமா குழந்தை. ஓகே, அடுத்து இன்னும் 2 எபிசோட் இருந்துட்டு போறியாமா? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தீய விட்டுறீங்கம்மா. தீயில. ஓகே, சூப்பர். இறக்கிடலாமா? இறக்கிருங்க. ரித்திகா, ஆல்மோஸ்ட் சிக்கன் வெந்துருச்சுல, இனி கார்னிஷ் பண்ணி இறக்கி சாப்பிட வேண்டியது தானே? குருஜி, ரெசிபி ரெடி. நீங்க வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் பண்ணலாம். டிஷ் ரெடி. அத டேஸ்ட் பார்க்கிறதுக்கு நான் வரணும்னு ஆசைப்படுறீங்க அதானே? இல்ல, நான் ஆசைப்படல. நீங்க ஆசைப்படுறீங்களா? படலையா குருஜி? படலனால என்னால அங்க வர முடியாதுமா. அதனால என்ன பண்றேன்னா, என்னோட சிஷ்ய புள்ளி அனுப்பி வைக்கிறேன்.
ஓ உங்க சிஷ்ய பிள்ளை. ஆமா. அவர் எப்படி உங்கள மாதிரி இல்லல்ல, ரொம்ப டீசென்ட்டா இருப்பார்ல. ஒலிம்பிக்ல போயிட்டு மெடல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காப்ல. ஓ அப்ப குருஜி உங்க சிஷ்யன் கிட்ட நாங்க டீல் பண்ணிக்கிறோம், நீங்க கிளம்புங்க. குருஜியோட சிஷ்ய பிள்ளை ஷெஃப் யஷ்வந்த் கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் யஷ்வந்த். வாங்க. இந்த டிஷ் உங்க குருஜி சொல்ல சொல்ல கிருத்திகா வந்து செஞ்சிருக்காங்க. சரி நீங்க இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கோபிச்செட்டிப்பாளையம் மிளகு கறி, மிளகு வறுவல் கறி, கோழி மிளகு வறுவல் கறி. நெஞ்சு வலிக்கு, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா. பார்த்து சாப்பிடுங்க. உணவு எப்படி இருக்குன்னா ஒரு சில வரிகள் எழுதி வச்சிருந்தேன். பார்வைக்கு மிளிரும் சுவை, நுகர்வுக்குள் பகிரும் சுவை, நாவின் வழி நலம் செய்தல், நான் என் பயக்கும் நல் சுவையாம். அதாவது ஒரு உணவை பார்க்கும்போது முதல் நம்ம கண் சாப்பிடணும், அடுத்து அதில் இருக்கக்கூடிய மனம் நம் நாவில் எச்சி ஊற வைக்கணும். அதன் பிறகு சாப்பிட்டதன் பிறகு எந்த ஒரு உபாதைகளும் உடம்பில் ஏற்படக்கூடாது. ஸோ அஃப்கோர்ஸ் இதை வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் சொன்ன 2 வரிக்கு இணங்க நல்லா பார்க்கவும் சூப்பராக இருக்குது, மனமும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ஆவலாக இருக்கேன். நல்லா பேசுறாரு. நீங்க சொல்ல போறீங்க. இந்த ரிசல்ட் நீங்க எப்படி சொல்ல போறீங்க? இது நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்ற விஷயத்தை நீங்க எப்படி சொல்ல போறீங்க? இது வெறும் வார்த்தைகளா சொல்லாம செயல்ல காமிக்கலாம்னு இருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெசிபி செய்து தர போறேன். அவர் குருஜி மாதிரிலாம் கிடையாது, டீசென்ட்டா. உங்களுக்கு வந்து நான் ஒரு ரெசிபி செய்து தர போறேன். ஒருவேளை அது இனிப்பா உங்களுக்கு பிடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா வேற ஏதாவது சுவையில இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன ரெசிபி அப்படின்றத பார்த்துருவோமா? ஐயா சிஷ்ய பிள்ளை, இது எதுக்கு தர்பூசணி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து வாட்டர் மெலான தான் ரெசிபி பார்க்க போறோம். ஓ வாட்டர் மெலான்ல ரெசிபி செய்வாங்களா? செய்யலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து பழத்தை வச்சு செய்ய போறது இல்ல. அத கொடுங்க, தூக்கி குப்பையில போட்டுறேன். இல்ல அதான் சொல்றேன், நம்ம இன்னைக்கு பழத்தை வச்சு செய்ய போறது இல்ல, நீங்களே சாப்பிடுங்க. என்னது இந்த தொட்டி வச்சு செய்ய போறீங்களா? ஆமா. இதுல என்னென்ன போடுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இதுல நெய் ஆட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 2ல இருந்து வைங்க அடுத்த எபிசோட் தேவை இவ்வளவு கொட்றீங்க. இல்ல இந்த ரெசிபிக்கு வந்து அவ்வளவு தேவை, 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேவை. ஐயோ அப்பதான் வந்து நல்லா இருக்கும். ஸ்வீட் வந்து நெய் உருகணும். இந்த நேரத்துல இதுல கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். அளவா போடுங்க செஃப். ஒரு 10ல இருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். இது நம்ம விருப்பம் தான். இப்போ இந்த முந்திரி வந்து லேசா பொன்னிறமா வரும்போது இதுல திராட்சை சேர்த்து, இந்த முந்திரி புரியுது இல்லையா, அதுக்குள்ள நம்ம இந்த ரெசிபியோட மெயின் இன்கிரிடியன்ட் இந்த வாட்டர் மெலானை கிரேட் பண்ணிக்க போகிறோம். இது பாருங்க ப்ரௌன் கலர்ல ஆயிட்டு இருக்கு. இல்ல இது வந்து தீஞ்சி போணுமா? தீஞ்சில போகணும், லேசா பொன்னிறம் வரணும். பட் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். லேசாக வந்து பொன்னிறமாக வந்துடும். இந்த நேரத்தில் இதில் ஒரு 10ல இருந்து 15 திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த திராட்சை நல்லா உப்பி வரணும். பால் மாதிரி ரவுண்டா வரும். நல்லா உப்பி வரட்டும். வாட்டர் மெலான் பீலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஓகே. இந்த பீலில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை முழுமையாக எவாப்ரேட் ஆகும். கேசரி, இஃப் ஐ எம் கரெக்ட். கேசரிக்கு ரவை போடுவாங்கக்கா. சாரி நான் கோவிந்த் திரும்பி வந்துருச்சு. இந்த ரெசிபி முக்கியமாக எடுத்துகிட்டு வரதுக்கு காரணம் வந்து வாட்டர்மெலன் எப்பயுமே சாப்பிடுவோம், ஆனால் அந்த தோலை வந்து நம்ம தூர போட்டுருவோம். ஆனால் அதே மாதிரி இப்போ வாட்டர்மெலன் எப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ரெசிபிஸ் இங்கே கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுறதுக்காக தான் இந்த மாதிரியான ரெசிபிஸ் நான் சூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இது என்ன ரெசிபி அப்படின்றது இன்கிரிடியன்ட்ஸ் இல்லைங்களா? இந்த ஸ்மெல் பயங்கரமா வருது. இதுல வந்து நீங்க அந்த தமிழ் பசும் நெய் தானே ஊத்திருக்கீங்க? ஆமாங்க, கரெக்டா கண்டுபிடிச்சு. எனக்கு அந்த ஸ்மெல் வரும். எனக்கு அந்த நோசிங் பவர் ஜாஸ்தி, ஸ்மெல்லிங் பவர். அந்த ஸ்மெல்லிங் பவர் ஜாஸ்தி. ஓகே.
ரித்திகா இவரை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, இவர் இன்டர்நேஷனலா பயங்கர ஒலிம்பிக்லாம் போயிருக்காரு. ஒலிம்பிக் மெடல்லாம் வாங்கியிருக்காரு. இல்ல Tell me about something that Olympic qualifying where happened that award getting. 4 வருடங்களுக்கு ஒரு முறை இல்ல ஜெர்மனில tell me English, I know English. Yeah. பட் தமிழ் ஆடியன்ஸ் தானே இருக்காங்க, ஸோ அதனால தமிழ்ல இல்ல அவர் சொல்றது கரெக்ட். நானும் எனக்கு அப்பப்ப டக்கு டக்கு அந்த இங்கிலீஷ் எப்பவுமே நம்ம வீட்ல இங்கிலீஷ் பேசிட்டு எங்க போனாலும் அது டக்குன்னு வந்துருது. இங்கிலீஷ் பேப்பர் மேய்ஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டே நீ. Tell me. 4 வருடங்களுக்கு ஒரு முறை ஜெர்மனியில் இந்த போட்டி நடக்கும். 2000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் 70க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து வந்து பங்கேற்பாங்க. அதில் நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் 4 சில்வர் மெடல்ஸ். சூப்பர் சூப்பர். ரெடியா? ஆமா ரெடி ஆச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே. யா போதும். இப்போ இதுல என்ன போடணும்? நேரத்தில் இதில் வந்து மில்க், பால் சேர்த்துக்கலாம். ரா பால் ஆர் கொதிச்ச பால்? காசாத பால் தான். காய்ச்சாத பால். காய்ச்சாத பால் தான் சேர்த்துறோம். எவ்வளவு ஒரு குவாண்டிட்டி இருக்கு? 1 லிட்டர் சேர்த்துக்கலாம். என்னவா இருந்தாலும் இது புதுசா இருக்கு. அந்த தோல்ல செஞ்சது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது சாப்பிட்டு தூக்கி போட்டிருக்கோம். இதுல செஞ்சது எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். செஃப் சிஷிய பிள்ளை இது ரெடி ஆயிடுச்சா? இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் கண்டென்ஸ் மில்க் ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ் மில்க், எஸ், தித்திப்புக்காக. கூடவே ஒரு 4லிருந்து 5 இடித்த ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இதுக்கு பவுடரும் சேர்க்கலாம். ஆனால் அதை விட ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்தோம்னா இதோடைய மனம் இன்னும் கூடுதலாக இருக்கும். செஃப் இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம்க்கா. ஆஹா, அற்புதமான டிஷ். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை நான் சாப்பிட்டதே இல்லை. செமையா இருக்குது செஃப். உங்களோட டிஷ்ஷிலே வந்து உங்களோட ரிசல்ட்டை சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு 4 வார்த்தையை பேசிடுங்களேன், சொல்லிடுங்க. கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது குக்கான விதம். நீங்கள் குக் பண்ணும்போது நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா குருஜி வந்து டப்புன்னு வெங்காயம் போட்டிங்களா, ஓகே அடுத்து சிக்கனை போடுங்க அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு நான் கொஞ்சம் பயந்தேன். ஆனால் இல்லை பச்சை வாசனை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குக்கிங் ஸ்கில்லை 1 by 1 நோட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ரொம்ப சூப்பராக செஞ்சுருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப் சிஷிய பிள்ளை. இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த டிஷ்ஷுக்கு நீங்கள் வர போகிறீங்க. இப்போதைக்கு நீங்கள் குருஜி கிட்ட போகலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரித்திகா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த குக்கிங்கில் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக என்னதான் குருஜி நம்மளை சொதப்பினாலும் இல்லை நான் இப்படி தான் குக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக இந்த குக்கிங் வந்து ரொம்ப ரசித்து பண்ணீங்க. எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஸோ உங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன கிஃப்ட் பார்த்தீங்கன்னா SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர். தேங்க்யூ. டார்லிங் மசாலா வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர். அடுத்து ANI சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் ஒரு கிஃப்ட். மில்கா ஒண்டர் கேக் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட். ரித்திகா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஜாலியா எங்களோட வந்து ஃபன் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இருக்கும்போது ஃபன் பண்ணாம இருக்க முடியுமா? தேங்க்யூடா. அந்த மாதிரி 4 வேர்ட்ஸ் சொல்லிட்டு போடா. ஓகேவா? அது அப்படியே உங்களை அனுப்ப கூடாதுல்ல. போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டியா ஒரு டான்ஸ் ஆடிட்டு தான் போகணும். ஒரு செக்மெண்ட் ஓப்பனிங் நீங்க ஆடிட்டு தானே இருக்கும். ஆமா, நீ அப்படிதான் கரெக்டான ஃப்ளோக்குள்ள வந்துட்டேன். என்ன பாட்டுக்கு ஆட போறீங்கன்னா வாரணம் 1000 படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு வர போகுது. சாங்